இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி என்ற அப்லோட் கொண்ட லேஅவுட் இதுல வந்து மொத்தம் 31 ஸ்லாட் வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சைஸ் வாரியா இருக்கு. ஆக்சுவலா உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா சென்னையிலே இப்போ நல்லா வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு நிறுவனமா இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான். அதே மாதிரி இவங்க செலக்ட் பண்ற லேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை உள்ளேயே, அதே மாதிரி சென்னைக்கு மிக அருகாமையில மட்டுமே இவங்க லேண்ட் செலக்ட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்து லேஅவுட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து நிறைய கையில வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா, அதாவது இந்த தாமரைப்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜங்ஷனான ஏரியா இது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா திருநின்ற ஊர்ல இருந்து பெரியபாளையம் வரைக்கும் போறதுக்கு நம்மளுக்கு ரோடு இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் டு ரெட் ஹில்ஸ் போறதுக்கும் நல்ல ஒரு வசதி இருக்கு. நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்ல இங்க என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு நம்ம சைட்ல இருந்து இங்க ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே பாத்தீங்கன்னா பெரியபாளையம் ரிங் ரோடுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ரிங் ரோடு வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்டா எங்க இருந்து எங்க போகுது பாத்தீங்கன்னா, சென்னை எண்ணூர் துறைமுகத்துல இருந்து சரியா பாத்தீங்கன்னா 137 கிலோமீட்டருக்கு வந்து நம்மளுக்கு பூஞ்சேரி, அதாவது வந்து நம்மளுக்கு மகாபலிபுரம் கிட்ட வந்து இந்த ரோடு போகுது. இந்த ரோடு வந்து இப்போதைக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 15,000 கோடி செலவுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வந்து நம்ம சைட்டுக்கு அருகாமையில வரும்போது இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். நம்மளுக்கு அந்த ரிங் ரோடும் வந்து நம்மளுக்கு வந்து 2027 வந்து ஓபன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம தாமரைப்பாக்கத்துக்கு அருகாமையில வளர்ந்து வந்த ஏரியா என்னென்ன இடம் இருக்குதுன்றத பார்ப்போம். ஆவடி வந்து நம்மளுக்கு சரியா 18 கிலோமீட்டர்ல இருக்கு. திருவள்ளூர் வந்து 19 கிலோமீட்டர்ல இருக்கு. பெரியபாளையம் 12 கிலோமீட்டர்ல இருக்குது. 20 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா சரியா வந்து ரெட் ஹில்ஸ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 26 கிலோமீட்டர்ல வந்து மாதவரம் ஆந்திரா பஸ் டெர்மினல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட் வந்து இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து ஒரு 8 பிளாட் வந்து புக் பண்ணி இருக்காங்க. 8 பிளாட் புக் பண்ணிருக்காங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 22 பிளாட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஃபியூச்சர்ல இந்த இடத்தோட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டர்ல வந்து பட்டாபிராம் இருக்கு. பட்டாபிராம்ல வந்து நம்மளுக்கு 45 ஏக்கர்ல வந்து டைட்டில் பார்க் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைட்டில் பார்க் வந்து மொத்தம் 21 ஃப்ளோர் வந்து அமைக்கிறாங்க. நம்ம தமிழகத்துல இருக்கிற டைட்டில் பார்க்ல இது வந்து 3வது டைட்டில் பார்க். ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் வந்து ஓஎம்ஆர்ல இருக்கு. 2வது டைட்டில் பார்க் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. 3வது டைட்டில் பார்க் வந்து நம்ம பட்டாபிராம்ல வருது. இந்த பட்டாபிராம்ல இந்த டைட்டில் பார்க்கோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பினிஷ் ஆயிருக்கு. இதுல வந்து 5000 பேர்ல இருந்து 6000 பேர் வரைக்கும் வேலை செய்வாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. வெகு விரைவிலேயே இந்த டைட்டில் பார்க் வந்து திறப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த டைட்டில் பார்க் எல்லாம் திறந்தாங்கன்னா இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே, அதாவது ஒரு 5-6 வருஷத்துலயே வந்து ஒரு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஏரோ மார்க் காட்டுறேன் பாருங்க. இந்த ஏரோ மார்க் அந்த கல்லு இருக்கு பாருங்க. இந்த கல்லு தான் வந்து இந்த ஸ்கொயர் தான் வந்து அப்படியே பார்க்